நேற்று 1-3-9-24 மாலை பாஜக திருச்சி மாவட்ட கட்சி அலுவலகத்தில் பாஜக மூத்த தலைவர், ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் எச். ராஜா செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அன்னபூர்ணா விவகாரம் பாஜக மகளிர் அணி தேசிய தலைவி வானதி சீனிவாசன் நடந்ததை பற்றி செய்தியாளர்களிடம் எடுத்து உரைத்து விட்டார் என்றார். தமிழக அரசு நிலங்களை விரைவில் கையகப்படுத்தி கொடுக்குமானால் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் துரிதப்படுத்தப்படும். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டால் தான் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியும். மேலும் விஸ்வகர்மா திட்டத்தை மாநில அரசு அறிவிக்க வேண்டும். வருகின்ற நாட்களில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முறையாக திட்டமிடப்படும். தமிழக அரசுக்கு சமூகம் மீது அக்கறை இருந்தால் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி மற்றும் பல கேள்விகளுக்கு விளக்கங்களை அளித்தார். இச்செய்தியாளர் சந்திப்பில் திருச்சி மாவட்ட தலைவர் ராஜசேகரன், மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், திருச்சி புறநகர் மாவட்ட தலைவர் அஞ்சானெஞ்சன், இளைஞர் அணி மாவட்ட தலைவர் புருஷோத்தமன், மாவட்ட தலைவர் ஊடக பிரிவு முரளி, பல தலைவர்கள், செயலாளர்கள், மகளிர் அணியினர், நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. நாட்டுக்கு விரோதமா பேசுற ஒரு நபரை பத்தி என்ன ஒரு எதிர்கட்சி தலைவர் இவருக்கு எப்படி தலைக்கு ஏறி இருக்குன்னா, நான் பிரதமர் சொன்னதுதான், ஒரு மாணவன் நான் 99 வாங்கிட்டேன்னு ரொம்ப குதூகலமா ஓடிட்டு இருக்காரு. அப்பதான் டீச்சர் வந்து, அப்பா நீ வாங்கின 99 100க்கு 99 இல்லைங்கன்னு 543க்கு 99 சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு. ஆகவே ராகுல் காந்தி அமெரிக்கால போய் யாரோட அவர் யாரோட அலவலாவி கொண்டிருக்கார்? இலாஸ் உமர், அமெரிக்கன் செனட்டர். அவர் பாகிஸ்தானோட செலவுல ஸ்பான்சர்ஷிப்ல பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசியவர். அதோடு மட்டுமல்ல, அந்த இலாஸ் உமர் அமெரிக்க செனட்ல பிரதமர் மோடி அவர்கள் பேசினதை பாய்காட் பண்ணவங்க. இன்னைக்கு ரிபப்ளிக் பார்ட்டியினுடைய கேண்டிடேட்டா இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றார்? இந்த அம்மாவை சோமாலியாக்கே திருப்பி அனுப்புறது நல்லதுங்கிறார். ஏன்னா இப்ப அங்க வந்து ஜனநாயக கட்சிக்கு வேட்பாளராக இருக்கிறவர் இந்திய வம்சாவளியினர். நம்ம மன்னாடு பக்கத்தில் இருக்க பையா நாடு தான் அவங்க ஊரு. அந்த மாதிரி இந்த அம்மா சோமாலியாவிலிருந்து வந்த இந்திய விரோத சக்திகள், இந்த நாட்டுக்கு எதிரான சக்திகளோட ஹாப்தாபிங் தான். இது எந்த விதத்தில் எதிர்கட்சி தலைவரோட லட்சணம். அதனால அப்படிப்பட்ட நபரை பத்தி இங்க ரெஃபரே பண்ணாதீங்க. ஏன்னா இஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் இந்தியாங்கிறது மட்டும் இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் ஒரு முகமது யூனுஸ் ஆகணும்னு நினைக்கிறாரோ. முகமது யூனுஸ் யாரு? பங்களாதேஷனுடைய அரசியல் பின்னணியே இல்லாமல் பல வெளிநாட்டு சக்திகள் தூக்கி உட்காந்து இருக்கிற ஒரு பப்பை. அந்த மாதிரி ஆகிற என்ன இருக்கிற ஒரு ராகுல் காந்தியை பத்தி நாம ஏன் பேசணும்? நாட்டுக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற இந்திய வம்சாவளியினர் எல்லாருமே ஏன் இப்படி பேசுறாரு, என்ன நினைச்சு பேசுறாருன்னு தெரியல. நீங்க அவரை பத்தி இங்க கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? அப்படிதான் பேசுவாரு. அக்கறை இருக்கிற அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். இல்லைன்னா தமிழ் சமுதாயத்தை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார். இல்லை, எனக்கு இரண்டாவது கருத்தை கிடையாது. அதெல்லாம் நான் என்னோட உணர்வுகளை சொல்லியிருக்கேன். இந்த தேசத்தை பற்றி அந்நிய மண்ணிலே இழிவாக பேசுகின்ற நபர் இந்த நாட்டின் எதிரிதான். அதுல இரண்டாவது கருத்து எனக்கு இல்லை. நாம் இதெல்லாம் விவாதம் நீங்க வர்ணாசிரமம் பற்றி என்ன சொல்லியிருக்கோம், அதையே வள்ளுவர் திருக்குறள்ல சொல்லி
உருவாக்கி இருக்கு. எதன் அடிப்படை அடுத்த வரியில சொல்ற குண கர்ம குண குவாலிஃபிகேஷன் கர்ம ஜாப் அதன் அடிப்படையில் விவாதங்களை வரிசைப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது உச்ச நீச்சல் இல்லை. குணா கர்மா குவாலிஃபிகேஷன் ஜாப் அடிப்படையில் இது ஏற்றுமொழி ஒரு என்ன சொல்றாரு திருக்குறள்ல, தினப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். அதுலயும் பாதையை பேசும், இதுலயும் பாதையை பேசும். காரணம் ரொம்ப பேர் அறவம் படிப்பாடி. அதனால அவர் வள்ளுவர் என்ன சொல்றாரு, தினப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேண்டும். அந்த சிறப்பு எதுல இல்ல, செய்யும் தொழிலில் இல்லை. வள்ளுவர் சொன்னதும் கண்ட சொன்னதும் ஒண்ணுதானே. அதனால நான் உங்களுக்கு இந்த விஸ்வகர்மா நாம் கொடுக்கிறது அந்த